காய்ஸ், இந்த வீடியோல ஆப்கானிஸ்தான் இங்கிலாந்து மேட்சை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி எல்லாருமே உறைஞ்சு போய் உட்கார்ந்துருக்கானுங்க. எப்படிடா இங்கிலாந்து வெளியே போச்சுன்னு. ஏன்னா இங்கிலாந்து வெளியே போகணும் எனக்கு மேக்சிமம் ஒரு 50%, ஒரு 100%ல ஒரு அட்லீஸ்ட் ஒரு 50-50க்கு அபோவ் மேல எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அது ஏன்னா இங்கிலாண்ட சுத்தமா பவுலிங்கே கிடையாது. யாருமே அங்க என்ன கேட்டா ஆதில் ரஷீத்தை கூட நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன். ஆதில் ரஷீத் ரொம்பவே நல்லா பவுலிங் போடாரு. பட் அவர் ஒரு த்ரெட்டா இருப்பாரா? அவரால் ஒன் ஹேண்டடா மேட்சை வின் பண்ணி கொடுக்க முடியுமானா வாய்ப்பு இல்ல ராஜா. அதான் நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா எப்பவுமே ஆதில் ரஷீத் சிங்கிள் ஹேண்டடா எந்த மேட்சுமே வின் பண்ணி கொடுத்ததும் கிடையாது. என்ன கேட்டா அவங்களுக்கு இருக்க ஒரே நல்ல போலரா இருந்தது ஓகே பெட்டரா மத்தவங்களை கம்பேர் பண்ணும்போது ஆதில் ரஷீத் கொஞ்சம் பெட்டரா தான் இருக்கிறாரு. அடுத்ததா நான் ஆர்ச்சரை தான் நம்பினேன். ஏன்னா ஆர்ச்சர் ரொம்பவே நல்லா பவுலிங் பண்ணக்கூடியவர். இதுக்கு முன்னாடி நிறைய இங்கிலாந்துக்காக நிறைய மேட்சை வின் பண்ணி கொடுத்தவர். பட் இப்போ இன்ஜுரியில இருந்து வந்திருக்கனால அவரோட ஃபார்ம் கோவிந்தா கோவிந்தா தான் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இந்த மேட்ச்ல சுத்தமா ஆர்ச்சர் இல்லை, சுத்தமா வெளுத்துட்டாங்க ஆர்ச்சர் ஓவர. அதுவும் உண்மையில பினாமினல் நாக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இப்ராஹிம் அவரோட கெப்பாசிட்டி இதுதான் எனக்கு நல்லாவே தெரியும். நாட் ஓன்லி இப்போ அவர் நிறைய வாட்டி இதை பண்ணியிருக்காரு, சைலண்டாவே பண்ணிட்டு இருந்திருக்காரு. நீங்க ரொம்ப க்ளோஸா மேட்சை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இங்க நம்ம ஆப்கானிஸ்தானுக்காக ஃபர்ஸ்ட் 100 அடிச்சதும் அவர் தான். ரொம்பவே அதாவது நீங்க குருபாஸ் எடுத்துக்கிட்டனா குருபாஸ் எப்பவுமே ஒரு அக்ரெசிவ் பிளேயர். அவர் எப்பவுமே அக்ரெசிவா தான் ஆடுவாரு. அவரோட அப்ரோச் அப்படிதான் இருக்கும். ஆனா இவர் அப்படி கிடையாது. இவர் அவசரப்பட மாட்டாரு, நிதானமா. இவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆஃப் சைட் பிளேயர். நிதானமா தான் பிளே பண்ணுவாரு. ஷார்ட்டை பேட்டுக்கு நல்லா வர வைப்பாரு. நான் அதை ஏன் அப்படி சொல்றேன்னா இவர் நீங்க அந்த மேட்ச் பார்த்துட்டு தான் தெரிஞ்சிடும். ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணியிருந்தா தெரிஞ்சிருக்கும். அவர் எந்த ஒரு பாலுமே ஸ்ட்ரகிள் பண்ணவே இல்லை. எல்லா பாலுமே எங்க அடிக்கணும், அதை எப்படி அடிக்கணும், எதை டிஃபென்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பக்காவா பிளான் பண்ணி பக்காவா பண்ணாரு. ஸோ இந்த மேட்ச்ல இங்கிலாந்து எங்க விட்டாங்கன்னா இங்கிலாந்தோட மைனஸே அவங்களோட பவுலிங் தான் நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லணும். ஏன்னா இங்கிலாந்துக்கு பேட்டிங் நான் எந்த தப்புமே சொல்ல மாட்டேன். பேட்டிங் உண்மையிலேயே நல்ல பேட்டிங் ஆர்டர் வச்சிருக்கக்கூடியவங்க தான். பட் அவங்களோட வீக்னஸ் என்னன்னா அவங்களுக்கு ஒரு பவுலிங் வீக்னஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கு. இப்போ இந்த மேட்ச் நீங்க பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானோட ஸ்ட்ராங்கஸ்ட் அண்ட் வீக்கஸ்ட் என்னன்னா ஆப்கானிஸ்தானுக்கு எல்லாமே ஒரு அப்படி இப்படி இல்லாம மேலே கீழே இல்லாம ஓகே எல்லாம் கொஞ்சம் கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கும். லைக் என்ன சொல்றது, ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியான டாப் ஆர்டர் கிடையாது, அதே மாதிரி ரொம்ப ஒஸ்டான டாப் ஆர்டர் கிடையாது. அவங்க ஒரு ஆவரேஜ் லெவல்ல இருக்கிறாங்க. ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியான மிடில் ஆர்டரும் கிடையாது, அதே சமயம் ரொம்ப ஒஸ்டான மிடில் ஆர்டரும் கிடையாது. அதே மாதிரி தான் அவங்களோட ஃபினிஷிங் பேட்டிங்கும். அவங்களுக்கு ரொம்ப அடிச்சிருவாங்க கொள்ளுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது. பட் நின்னா ஏதாச்சும் ஒன்று பண்ணக்கூடிய அளவில் பண்ணிட்டு தான் போவாங்க. அந்த மாதிரிப்பட்ட பேட்டிங் ஆர்டர் தான் ஆப்கானிஸ்தான் வச்சிருக்காங்க. அண்ட் அகெயின் நம்ம கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும், ஆப்கானிஸ்தானோட ஸ்பின் அட்டாக் ரொம்ப ரொம்ப குரூஷியலான ஸ்பின் அட்டாக் அது பவுலர்ஸ் அவங்க வச்சுருக்காங்க. அது பவுலிங் என்ன கேட்டால் சேம் அவங்க ரொம்ப டேஞ்சரஸான பவுலிங் அட்டாக் தான். அதே சமயம் ஃபாஸ்ட் பவுலிங் அவங்க கொஞ்சம் மேலே கீழே தான். அந்த மாதிரி தான் அவங்களோட ஃபாஸ்ட் பவுலிங் இருக்குது. பட் விக்கெட் எடுக்கிற கெப்பாசிட்டி இருக்குது ஃபரூக்கிக்கு. ஸோ அந்த அளவு ஓகே ஒரு பேலன்ஸான டீம். பட் ஒரு எக்ஸ்ட்ராடினரியான த்ரெட்டிங் தரக்கூடிய டீம்னு கேட்டால் ஓகே அப்படி இப்படின்னு இருக்குது. இப்போ வளர்ந்து வர டீமில் ரொம்ப பெஸ்ட்டான டீம் என்ன கேட்டால் ஆப்கானிஸ்தான் தான் சொல்லுவேன். ஏன்னா என்ன கேட்டால் வளர்ந்து வர டீமை விடைக்கும் அதுவும் ஒரு வளர்ந்த டீம் தான் நான் சொல்லணும். ஏன்னா எல்லா ஐசிசி டோர்னமெண்ட்லையும் ஏதாச்சும் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. சொல்ல முடியாது, இனிமே கொஞ்சம் அவங்களுக்கு அதிகமாக மேட்ச் கொடுக்கலாம், அதிகமாக டெஸ்ட் ஏதாச்சும் கொடுக்கலாம், அதிகமாக மேட்ச் இந்தியா கூட ஆட வைக்கலாம். அப்படி ஆட வச்சோன்னா கண்டிப்பாக அவங்க ஒரு பெரிய டீமாக நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ரொம்பவே யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கரெக்டாக கொண்டு வராங்க. இப்ராஹிம் இந்த மேட்சோட பெஸ்ட் திங் என்னன்னா 2 பேர் தான். ஓகே 3 பேர் நான் வச்சுக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட்டு இப்ராஹிம் அவர் அடித்த ரன்னு ரொம்பவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் அதோட ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று உமர் ஜாய் கரெக்டாக அவர் அடிக்க ஆரம்பித்த உடனே தான் இப்ராஹிமுக்கு ஒரு அடிக்கிற ஸ்டார்ட் பண்ணுற
மைண்டே வந்ததா நான் சொல்லுவேன். ஏன்னா மேட்ச் வந்து உமர்சாய் அடிக்க ஆரம்பிச்ச உடனே தான் ஸ்கோர் வந்து கொஞ்சம் ஹை லெவலுக்கு போக ஆரம்பிச்சது. உமர்சாய் அடிக்கவும் அதுல இருந்து அவரோட இப்ராஹிமோட அவரோட அக்ரெசிவ கொஞ்சம் கொஞ்சமா வெளியே காட்டினாரு. உமர்சாய் அடிச்சு அவுட் ஆன உடனே நல்ல வேலை அந்த மொமெண்டத்தை ஸ்பாயில் பண்ணாம நபி வந்தாரு. நபி வந்து பேட்டை விட போறாருன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். ஸோ அவர் வந்து விட்டுன்னு விளாசிட்டாரு. ஸோ அவரால் என்ன பண்ண முடியுமோ நபி கூட நின்று பார்ட்னர்ஷிப் போட்டு ரொம்பவே நல்லா பண்ணாரு. ஆனா உமர்சாய் வந்து ஆர்ச்சரை டேக் ஆன் பண்ணது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த பால் வந்து சும்மா கச்சா புச்சான்னு சொல்லிட்டு வீசாம பர்ஃபெக்டா எந்த பிளேஸ்ல எங்க அடிக்குன்னு சொல்லிட்டு பர்ஃபெக்டா அடிச்சாரு. ஸோ அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது ஆப்கானிஸ்தானோட பேட்டிங். இங்கிலாண்டோட பேட்டிங் பத்தி பார்க்கணும்னா சால்ட் ரொம்பவே ஒரு கஷ்ட காலத்துல இருக்கிறாரு. அது ஏன்னு தெரியல. ஆர்சிபிக்கு இப்போ எடுத்து யாருமே இன்னும் பெர்ஃபார்மன்ஸே பண்ணல. அது யாருன்னு சொல்லி அதை யாரை தப்பு சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா வந்து நல்ல ஃபார்ம்ல இருந்தார் ஃபின் சால்ட்டு, லிவிங்ஸ்டன், அப்புறம் வந்து நம்ம ஜேக்கப் பெத்தால் வந்து ரொம்ப ஃபார்ம்ல இருந்தார். பெத்தாலோட பேட்டிங் நான் பெருசா பார்க்கறது கிடையாது. பட் நிறைய எக்ஸ்பர்ட் சொன்னது என்னன்னா பெத்தால் வந்து ரொம்ப நல்ல பிளேயர், அவர் நல்லா பேட்டிங் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு தெரியும் லிவிங்ஸ்டன் எப்படி பேட்டிங் பண்ணுவார், சால்ட் எப்படி பேட்டிங் பண்ணுவார், நம்ம லாஸ்ட் சீசன்லேயே பார்த்தோம். பட் ஆர்சிபிக்கு எடுத்து என்னவோன்னு தெரியல, சடனாக வந்து யாருமே பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ண மாட்டேங்கிறாங்க. இதை நான் ஆர்சிபிக்கு தப்பு சொல்லல. பட் சம்பவ் இது வந்து நமக்கு ஒரு இதாக இருக்குது, ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபில் சால்ட் வந்து இந்த மேட்ச் வந்து சுத்தமாக அடிக்கவே இல்லை. நான் வந்து ரொம்ப நம்புறதை வந்து டக்கெட்டை ரொம்பவே நம்புவேன். ஏன்னா அவர் டெஸ்ட் மேட்ச்ல வந்து அவரோட அந்த ஆஃப் சைட் கிளாஸை வந்து ரொம்பவே காட்டினாரு. யார் அந்த கட் ஷாட் வந்து ஆஃப் சைட்ல லைக் அவரோட அந்த பேட்டிங்ல லெஃப்ட் ஹேண்ட் ஆர்டர்ல நல்லா ஆடினாரு. கிட்டத்தட்ட டக்கெட்டை வந்து கரெக்டா வந்து இந்த ஹெட்டோட காப்பி மாதிரி நான் சொல்லுவேன். பட் அதே அக்ரெசிவ் கிடையாது, 6 கெப்பாசிட்டி அவ்வளோ கிடையாது. ஆனால் அவரோட அந்த கட் ஷாட் வந்து கிட்டத்தட்ட ஹெட் மாதிரியே இருக்கும். ஸோ அவர் வந்து நிறையவே அந்த மாதிரி ஹெட் மாதிரி கொஞ்சம் அடிப்பார். ஸோ நான் வந்து டக்கெட்டை வந்து நான் எப்போவுமே வந்து நல்ல பிளேயர் தான் சொல்லுவேன். என்ன கேட்டால் அவர் கொஞ்சம் லேட்டராக வந்து ஓடிஐ வந்திருக்காரு. அவர் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். ஸோ அவர் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஆப்வியஸ்லி ஒரு கேட்ச் வேறு மிஸ் பண்ணாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், கேட்ச் மிஸ் பண்ணால் நான் அதை பெருசாக கண்டுக்கிட மாட்டேன். லைக் என்ன சொல்கிறது, அதுக்கப்புறம் அடிக்கிறதுன்னு எனக்கு வந்து பர்சனலாக எடுத்துக்க பிடிக்காது. பட் அந்த டக்கெட்டோட கேட்ச் வந்து மிஸ் ஆனது நல்லது. ரஷித் கான் அந்த விக்கெட்டை சீக்கிரமாகவே எடுத்து கொடுத்தது. அப்புறம் வந்து ஏன் இந்த இங்கிலாந்து டீம் வந்து இப்போ அப்ரோச் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் தப்புன்னு தோணுதுன்னா, எப்போவுமே வந்து பட்லர் வந்து அந்த 1 டவுன் ஓப்பனிங் வர்றது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அட்லீஸ்ட் 1 டவுன் வந்திருக்கலாம். ஏன்னா அவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேன், அவருக்கு தெரியும் எப்படி சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவர் ஏன் இப்படி டவுன் ஆர்டரில் வராரு அப்படின்னு எனக்கு தெரியல. இன்ஃபேக்ட் அதுவுமே ஒரு பெரிய மைனஸ் தான். இங்கிலாந்து வெளியே போகாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் ஷாக் தான், எனக்குலாம் ரொம்ப ஷாக். வந்து என்ன சொல்கிறேன்னா, ஓகே இங்கிலாந்து வந்து இந்தியா கிரவுண்டில் வந்து பிச்சு அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ரீசன் சொல்லுவாங்க. இந்தியா கிரவுண்ட் வந்தாலே ஏதாச்சும் ஒரு ரீசன் சொல்லி தோத்தா அதை அப்படி பூசி மொழிகிட்டு போகிறது தான். ஆனால் இப்போ இந்தியாவில இல்லை. இப்போ என்ன ரீசன் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. என்ன கேட்டால் அவங்களோட அப்ரோச்சை வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக விளாண்டா நல்லா இருக்குன்னு தோணுது. ஏன்னா பேஸ் பால்னு சொல்லி ப்ளே பண்ணுறாங்க. எல்லா ஷாட்டுமே வந்து சுற்றி அவுட் ஆகிறது மாதிரி இருக்கு. கொஞ்சம் சில பால் கொஞ்சம் பார்த்து அவங்களோட பேட்டிங்கை வந்து பண்ணால் நல்லா இருக்குன்னு தோணுது. ஏன்னா எல்லா பாலுமே வந்து பேட்ல படாது. எல்லா பாலுமே வந்து மிடில் ஆஃப் த பேட்ல படுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏதாச்சும் செலக்டிவ் பால் மட்டும் நம்ம ஹிட் பண்ணால் நல்லா இருக்கும். அந்த மாதிரி அவங்க அப்ரோச் பண்ணால் மேபி இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா ரூட் மட்டும் அவங்க தனியாக ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. ரூட் அவர் வந்து நீங்கள் மேட்சை க்ளோஸாக பார்த்தோன்னா அவர் என்னைக்கு வந்து அந்த பேஸ் பால்ங்கிற ஒரு இதை கொண்டு வந்தாரோ அன்னையிலேருந்து அவரோட பேட்டிங் இது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பேட்டிங்கோட ஆவரேஜில் இருந்து அவரோட ஸ்டாண்டர்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் எப்போ அவர் அவரோட பழைய அந்த சிங்கிள் ரொட்டேட் பண்ணுறது அதை கீப்பப் பண்ணுறாரோ அப்போல்லாம் பெரிய ஸ்கோருக்கு போயிருக்காரு. அந்த 100 அடிச்சதும் அப்படிதான், ரொம்ப நல்லா அடிச்சாரு. கடைசி வரை நின்றுப்பாரு. பட் அங்கே இருக்கிறதுலே நம்ம உமர்சாய் வந்து உண்மையாகவே ரொம்பவே நல்ல பவுலிங் போட்டார். ஏன்னா ஷார்ட் பாலை வந்து நல்லா யூஸ் பண்ணார். அவர் போட்டால் ஒவ்வொரு ஓவர்லையும் ஏதாச்சும் ஒரு ஷார்ட் பால், சாரி அட்லீஸ்ட் 2 ஷார்ட் பாலாச்சும் போட்டுகிட்டே இருந்தார். அதுதான் விக்கெட் டேக்கிங் பாலாகவும் இருந்துச்சு. ஸோ என்ன கேட்டால் வந்து மேட்ச் வந்து ரொம்ப நல்லா போச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். எங்கே இங்கிலாந்து தோத்ததுன்னா இங்கிலாந்துக்கு வந்து விக்கெட் ஹேண்டில் இல்லை. இங்கிலாந்துக்கு வந்து விக்கெட் வந்து ஹேண்டில் இருந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இந்த மேட்ச் வந்து ஆப்கானிஸ்தான் தோக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அது ஏன்னு சொல்றேன்னா, ஜஸ்ட் ஒரு 24 பால் 35 ரனோ 39 ரன் தான் அடிக்கணும். ரொம்பவே கம்மி தான்.
அப்போ ஸ்ட்ரைக்ல ரூட்டும் நம்ம ஓவர் டைம் தான் இருந்தது, வேற யாருமே கிடையாது. அதுக்கப்புறம் எல்லாமே பவுலர்ஸ் ஆர்ச்சர். எனக்கு கொஞ்சம் ஆர்ச்சர் மேல கொஞ்சம் நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா அவரால வந்து ஹிட்டிங் பண்ண முடியும். சும்மா சுத்துனா ஏதாச்சும் ஒண்ணு பட்டு போகும். ஆதில் ரஷீதும் சேம் தான். பட் என்னதான் அவங்க வந்து இந்த மாதிரி ஸ்கோர அடிக்கிறதா இருந்தனா, அட்லீஸ்ட் பால் இருந்தா ஓகே பண்ணுவாங்க. பட் இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பால் போயிடுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். அதுல தான் இங்கிலாந்து வந்து தோத்தது. இப்போ வந்து இங்கிலாந்து இதுல வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து சுத்தமா வந்து அவங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல. பட் வெளியே இருந்து பார்க்கக்கூடியது எங்களுக்கு நல்லாவே தெரியுது என்னன்னா, இங்கிலாந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு நல்ல பவுலர் எடுக்கணும். அட்லீஸ்ட் அவங்க வந்து ஒரு நல்ல ஸ்பின். இதுக்கப்புறம் ஆதில் ரஷீதுக்கு கண்டிப்பா ஏஜ் ஆயிடுச்சு. ஸோ ஆதில் ரஷீதை இன்னுமே வந்து நம்ம டீம்ல அவரை மட்டுமே நம்பி இறக்கிட்டு இருக்க முடியாது. அட்லீஸ்ட் அவங்களோட அப்ரோச்சை மாத்தணும். நெக்ஸ்ட் என்னன்னா கண்டிப்பா வந்து ஒரு நல்ல ஃபாஸ்ட் பாலர் அகைன் ஏதாச்சும் நல்ல பவுலிங் யாரையாச்சும் கொண்டு வரணும். ஏன்னா ஆர்ச்சர் இருக்காரு, ஆர்ச்சருக்கு சப்போர்ட் மார்க் நல்லா பவுல் பண்ணக்கூடியவர் தான். பட் அவர் வந்து நல்ல வேகம் காட்டுறத தவிர மேபி லைன் அண்ட் லென்த் மிஸ் ஆகிறனால அவர் ரொம்பவே அடி வாங்குது. ஸோ இங்கிலாந்துக்கு வந்து பவுலிங் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இல்லை ரொம்பவே வீக்காக இருக்கு. இதை நாம சொன்னா நிறைய அவங்க ஏத்துக்கிடவே மாட்டாங்க. அவங்களுக்கு என்னன்னா நாங்க கரெக்டா தான் விளையாடுறோம், நாங்க கரெக்டா தான் இது பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டேக் இட் ஈஸின்னு போயிட்டே இருக்கிறாங்க. டக்கட் வந்து இந்தியாவோட ஓடிஐ சீரீஸ் தோத்ததுமே நாங்க வந்து சாரி லைக் நாங்க வந்து சாம்பியன் டிராஃபில ஃபைனல்ல இந்தியாவை வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நாக் அவுட் கூட வரல, அந்த அளவுக்கு டீம் ஆயிடுச்சு. லைக் அந்த அளவு ஒஸ்ட் பவுலிங் அட்டாக் தான் நான் சொல்லுவேன். பேட்டிங் பத்தி எனக்கு எந்த கவலையுமே இல்லை. பட் அவங்க டீம் வந்து ரொம்பவே பவுலிங் வந்து மோசமாவே இருக்கு. ஸோ இதுல இருந்து எப்படி இங்கிலாந்து வெளியே வரலாம்னு பார்க்கலாம். ஏன்னா கிரிக்கெட்டை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தின டீம் இப்படி வந்து ஒரு டவுன்ஃபால் இப்ப இருக்கிறத நினைச்சா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா ஒரு நல்ல டீம் அவங்களோட டெஸ்ட்டை நான் நல்லாவே பார்ப்பேன். முக்கியமா ஆசிஸ் டெஸ்ட் எல்லாம் நான் ரொம்ப உட்கார்ந்துருந்து நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஒரு பால் விட மாட்டேன், டெஸ்ட்லாம் ஒரு பால் விட மாட்டேன், அப்படி பார்ப்பேன். ஏன் நான் இதை சொல்றேன்னா, ஆசிஸ் வந்து லாஸ்ட் டைம் இங்கிலாந்து வின் பண்ண முடியாது. ரொம்பவே நல்ல மேட்ச் போயிட்டு இருந்துச்சு, இங்கிலாந்து வின் பண்ண முடியாது. அவங்க பண்ண தப்பு என்னன்னா இதே பிரச்சனை தான். சுத்தமா கேட்ச் பிடிக்க மாட்டேங்கிறாரு. டெஸ்ட்ல ரொம்ப கேட்ச் மிஸ் பண்றாரு. இதை பத்தி பேசணும்னா நம்ம ரொம்ப விஷயம் டீட்டெயிலா பேச வேண்டியது இருக்கும். ஸோ ஓகே, இப்படி ஒரு நல்ல இங்கிலாந்து டீம் டவுன்ஃபால் ஆகுறதுன்னா கண்டிப்பா பேட்டிங் அப்ரோச் அண்ட் பவுலிங் யூனிட்டை வந்து கண்டிப்பா சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா இது இன்னுமே ஒஸ்டா போகக்கூடிய நிலைமை கூட வரும். பார்க்கலாம் இங்கிலாந்து அவங்களோட அப்ரோச்சை மாத்துறாங்களா இல்லையா. மாத்தினா அவங்களுக்கு நல்லது.